தேர்ட் டே எங்கள் ட்ரிப்பில் உள்ள இடம் கன்னியாகுமரி. சுச்சிந்திரம் வாஸ் ஆன் our way. Super excited because this is one of my favorite temples. இங்கே எல்லாமே ஸ்பெஷல், starting from the Vinayagar till the Navagraham. Our next stop was Kanyakumari, Vivekananda Rock. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் போட்டில் ஏறி கிளம்பினோம். This was the first time we were seeing the Thiruvalluvar statue. This whole trip was literally nostalgic for me. I was revisiting all the places, recollecting all the memories with my kids. The main attraction was walking on that glass bridge. It wasn't scary and all. Maybe இன்னும் ஹைட்டில் இருந்து பார்த்தோம்னா பயமாக இருக்குமோ என்னமோ. Look at the height of the Thiruvalluvar சிலை. Pride of our country. This was funny to compare. Stood there, enjoyed the wind and then back to the mainland. இந்த பில்டிங் காரை விட சின்னதாக இருக்கு. After lunch, what a கோட்டை. Very serene place. இது அடுத்த லைட் ஹவுஸ் கன்னியாகுமரியில். And this was the view from there. கடைசியாக நாங்கள் பார்த்தது கன்னியாகுமரி டெம்பிள். The longest road in India, NH44, ends here. The journey back was even more interesting. யூஷுவல் ஹைவே எடுக்காமல் ரீரூட் பண்ணதால் நிறைய பார்த்தோம். நம்ம நிறைய நியூஸில் கேட்ட கூடன்குளம் அணுமின் நிலையம், ஃப்ரெஷ்ஷாக அந்த பெரியவர் கொடுத்த பதநீர் யம். இந்த ட்ரிப்பில் குட்டி கடைகளில் சாப்பிட்டது தான் மாசாக இருந்தது. இது அந்த கடை மாடியில் இருந்து எடுத்தது. எவ்வளவு பார்த்தாலும் we were not tired of being awestruck by these. இன்னும் வேற நிறைய செட் பண்ண போகிறாங்களாம். தூத்துக்குடி உப்பளத்தில் ஒரு குட்டி ஃபோட்டோஷூட். தென் கம்ஸ் தி டெஸ்டிங் பார்ட். ஒரு இடம் இல்லை, 2 இடத்துல கார் பிரேக் டவுன் ஆச்சு. தேர்ட் டைம் தாங்க மாட்டோம்னு பேட்டரி சேஞ்ச். தென் த சன் வாஸ் ஷைனிங் அட் us through these sunflowers. திருச்சி பக்கத்தில் ஒரு குட்டி கிராமத்தில் எங்கள் ட்ரிப் முடிஞ்சது. Hope you enjoyed the trip with us. Bye-bye.